கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையுடன் காத்திருக்கும் போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவர். நம்முடைய வழிகளை நம்பிக்கையுடன் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது நாம் எதிர்பார்த்திருக்கும் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, வேதத்திலே ஆபிரகாமின் ஊழியக்காரனும் தமஸ்கு ஊரை சேர்ந்தவனும் ஆபிரகாமின் வீட்டு விசாரணை காரணமாய் இருந்தவனான எலியேசரை குறித்து பார்க்கிறோம். குறிப்பாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால், ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான போது தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனான எலியேசரை அழைத்து ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டிய பொறுப்பை அவனிடம் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். எலியேசரிடம் ஆபிரகாம் சொன்னது என்னவென்றால், நான் குடியிருக்கிற கானானியருடன் குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். எலியேசர் தன் எஜமானின் ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களையும் தன் எஜமானுடைய சகலவித உசிதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நாகோருடைய ஊரில் வந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே நின்று கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தான். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி நீர் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி தன் வழியை நம்பிக்கையுடன் தேவனு கரத்தில் ஒப்பு கொடுத்தான். தேவனாகிய கர்த்தர் அவருடைய காரியத்தை கைகூடி வர பண்ணினார். தன் எஜமான் அவனிடத்தில் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளை அவன் கண்டபோது தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனை சோத்தரித்தான். பிரியமானவர்களே, எலியேசருக்கு உதவி செய்து அவன் காரியத்தை வாய்க்க செய்யும்படியாக நேர்வழியாக நடத்தின தேவன் உங்கள் காரியங்களையும் வாய்க்க பண்ண உண்மை உள்ளவர். எலியேசர் தன் காரியத்தை நம்பிக்கையுடன் தேவ கரத்தில் கொடுத்தது போல உங்கள் காரியங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் காரியத்தை அவர் அற்புதமாய் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் கானாவூரில் உள்ள ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாள் அதை இயேசுவிடத்தில் சொன்னபோது, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். இயேசு ஜாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். நிரப்பினார்கள். அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுக்க சொன்ன போது அந்த வேலைக்காரர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இயேசு சொன்னதை செய்த போது அது முந்தின ரசத்தை காட்டிலும் மிகவும் அதிக ருசி உள்ளதாய் மாறினது. இதே போல நீங்களும் உங்கள் காரியங்களை முழுமையாய் நம்பி தேவகரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். வெறும் தண்ணீர் திருமண வீட்டிற்கு வந்த எல்லாராலும் புகழ்ந்து பேசப்பட்டது போல வெறும் தண்ணீர் சுவை உள்ளதாய் மாத்திரமல்ல, அவை மிகுந்த நல்ல ரசமாய் மாற்ற நம் தேவனால் ஆகும் என்றார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற உங்களுக்கு பரிபூரணத்தை கட்டளையிட மறவாதவராயிருப்பார். உங்கள் வழியையும் உங்கள் காரியங்களையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்துவார். இந்த மாதம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்து நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் 36:11, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் அவர் கரத்தில் கொடுங்கள்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் என் தேவாதி தேவன் 4 நாட்களை கடக்க பண்ணி இந்த 5வது நாளில் காலை வேளையில உம்மை தியானிக்கும்படியாக இந்த கிருபை பாராட்டினரே, அதற்காக உமக்கு நன்றி. வல்ல தகப்பனே, இந்த புதிய மாதம் எங்களுக்கு நன்மையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மாதமாய் காணத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உன்னதனின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிப்பதற்கு எங்களுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் உடைய கரத்தில் தந்து உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. என்னென்ன காரியங்களுக்காக அவருடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அன்பின் பிதாவே, என்னென்ன தேவைகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்து நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. நீர் சொன்ன வார்த்தைகளை நம்பி கற்சாடியில் தண்ணீர் நிரப்பப்பட்ட போது அது சுவையாய் மாறினது போல கர்த்தாவே, உடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் போது அது எல்லா காரியங்களையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமைகள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.